ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவை நீங்கள் வந்து ரேண்டமாக எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஸ்டாப். இது நீங்கள் பார்க்கக்கூடிய முதல் வீடியோ கிடையாது. இதுக்கு முன்னாடியே இந்த வீடியோவோடைய ஒரு தொடர்ச்சி இருக்குது, அதாவது ஃபஸ்ட் பார்ட் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய ரிசல்ட் வீடியோ. ஈர்ப்பு விதி சம்மந்தமாக ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக, லைஃப் எவ்வளோ ஈஸின்னு புரிய வைக்கிறதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருந்தேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி, அதாவது அது 5 days எக்ஸ்பெரிமெண்ட், அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்க்கணுன்றது ஆக்சுவல் பிளான். ஸோ ஒரு வேளை நேரடியாக இங்கே வந்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்ற வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது அப்படி இல்லாமல் இந்த வீடியோலாம் தெரியும், நான் தெரிஞ்சுதான் இந்த வீடியோ வந்திருக்கேன், ஆல்ரெடி அந்த ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு அந்த 5 days எக்ஸ்பெரிமெண்ட் முடிச்சுட்டு அதுக்கான டேட்டா நான் வச்சுருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னா யூ ஆர் இன் ரைட் வீடியோ. ஸோ நீங்கள் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டை ஜஸ்ட்டு சிம்பிளாக ரீகலெக்ட் பண்ணிட்டு அதில் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தாட் ப்ராசஸ் அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் கிடையாது. நம்ம லைஃப் ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும், நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கையை மாற்ற முடியும். ஏன் ஈர்ப்பு விதி நிறைய பேருக்கு ஈஸியாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை உங்களுக்கு புரிய வைக்க மட்டும்தான். ஸோ போன எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒரு 5 days நீங்கள் வந்து உங்களுடைய டெய்லி ரொட்டீனை ட்ராக் பண்ணுங்கள். ரொட்டீன்னா உங்களுக்கு ஏற்படுற எண்ணங்கள், நடக்கிற நிகழ்வுகள், எதை பற்றி உங்கள் எண்ணம் போச்சு, எது உங்களோட பீக் ஹாப்பி மூமெண்ட்டு, எது உங்கள் லோ மூமெண்ட், இதெல்லாம் வந்து ஒரு 5 நாள் ட்ராக் பண்ணி டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 hour to ½ hour முன்னாடி அந்த டேவை ஜஸ்ட் கம்பைல் பண்ணி ஒரு லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ண வைக்க சொல்லியிருந்தேன். ஸோ அந்த லிஸ்ட்டு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வச்சுக்கோங்க, நோட்ஸில் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ 5 நாளுக்கு உண்டான டேட்டா நீங்கள் வச்சுருக்கீங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணீங்க, எங்கே போனீங்க, உங்களுக்கு என்ன தோணுச்சு, எது ஹாப்பியான மூமெண்ட், எது லோ மூமெண்ட்டில் நீங்கள் வச்சுருப்பீங்க. இப்போ அந்த லிஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு நாளில் சாதாரணமாக நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் ஓடுறோம். வேலைக்கு போகணும், காசு சம்பாதிக்கணும், இல்லை வந்து ஃபேமிலியை பார்த்துக்கணும், இல்லை ஒரு நீட் இருக்குது, இல்லை ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை ஹெல்த் இஷ்யூ, இல்லை ஜாபில் இது முடிக்கணும். வி ஆல் ஹாவ் அ இன்விசிபிள் டாஸ்க். லைஃப்பில் வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்குது, இல்லை ஒரு தேவை இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது பொது ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு நாள் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் அப்படின்றது வந்து சாதாரணமாக 30-40 எண்ணங்கள் கிடையாது, ஒரு 70,000 80,000 எண்ணங்கள் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கான்ஷியஸாக எடுத்துக்கிற எஃபர்ட்னு இருக்குல்ல, இப்போ ஆஃபீஸ் போகிறது, ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறது, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட பேசுகிறது, ஒரு வேலையை செய்கிறது, ஒரு ஹெல்த்துக்காக ஒரு விஷயம் பண்ணுறது, இல்லை பணத்துக்காக ஒரு விஷயம், இதெல்லாம் வந்து கான்ஷியஸ் டாஸ்க். அன்கான்ஷியஸாக என்னெல்லாம் இருக்கும், நம்ம சாப்பிடும்போது ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கிறது, ட்ரைவ் பண்ணும்போது ஏதாவது யோசிச்சுட்டே போகிறது, ரேண்டமாக பாஸ்ட்டில் நடந்த ஃபியரை திங்க் பண்ணி பார்க்குறது, இல்லை ஃப்யூச்சர் நடக்க போகிற பிரச்சனைக்காக பயப்படுறதுலாம் வந்து அன்கான்ஷியஸாக நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்கள். இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக சேர்த்துறோன்னா 70,000-80,000 எண்ணங்கள் நமக்கு உருவாகுது. ஸோ நம்ம லைஃப்பை கான்ஷியஸாக வாழ்கிறோமான்னு கேட்டால் ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம ஒரு 9 மணி நேரம் முடிச்சுக்கிட்டு இருக்கோம்னா அதில் ஹார்ட்லி ஒரு 50% கூட நம்ம கான்ஷியஸ் வாழ்க்கையை வாழ்கிறோமான்னு தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் எடுத்திருக்கீங்கள லிஸ்ட்டு, இந்த லிஸ்ட்டு வந்து மோர் கான்ஷியஸ் வே. அதாவது உங்கள் டேவை நீங்கள் ஒரு ஐட்னரி மாதிரி கம்பைல் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஒரு 5 நாளுக்கான டேட்டா தான் வச்சுருக்கீங்க. இதே வந்து நீங்கள் 10 நாள் பண்ணி இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி விஷயங்கள்லாம் புரியும். இந்த 5 நாளுக்குள்ளே நீங்கள் அந்த லிஸ்ட் எடுத்து இப்போ நீங்கள் திரும்ப அந்த ஒரு ரீவைண்ட் பண்ணி பாருங்களேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ பாஸ் பண்ணிவிட்டு ரீவைண்ட் பண்ணி பாருங்களேன். நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களோட லைஃப்பில் அடுத்த ஒரு வாரம் என்ன, அடுத்த ஒரு மாதம் என்ன, இல்லை மிஞ்சி போனால் அங்கே ஏற்படுற அந்த கான்ஷியஸ் தாட்ஸ் எல்லாமே ஹார்ட்லி 1 month to 1 yearக்குள்ளே இருக்க தேவைகளுக்கு மட்டும்தான் வேலை செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் போகிற வேலை மேபி அடுத்த மாதத்துக்கு தான் ஹெல்ப் பண்ணும், நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் மேபி அடுத்த வருஷத்துக்கு தான் ஹெல்ப் பண்ணும், நீங்கள் உருவாக்குற அந்த கான்வர்சேஷன் வித் ரிலேஷன்ஷிப், அதாவது மனைவியோடையோ குழந்தையோடையோ கணவரோடையோ நீங்கள் பேசுகிற அந்த கான்வர்சேஷன் ஞாபகம் இருக்கலாம், லிஸ்ட்டில் நீங்கள் போட்டிருக்கலாம். ஒரு இடத்துக்கு போய் கிராசரி வாங்கியிருக்கலாம், அந்த லிஸ்ட்டில் நீங்கள் போட்டிருக்கலாம். இல்லை இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், அது உங்களுக்கு ஒரு கோவம் ஏற்பட்டிருக்கும், லோ மூமெண்ட், அதை நீங்கள் போட்டிருக்கலாம். இல்லை ஒரு பீக் ஹாப்பினஸ், உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும், அதை நீங்கள் போட்டிருக்கலாம். எனிதிங் இந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் கான்ஷியஸ் தாட்ஸ் எல்லாமே ஹார்ட்லி ஒரு வருஷத்துக்கு உண்டான விஷயங்களுக்குள்ளே தான் யோசிக்குது. நான் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணுறேன், ஒரு வருஷம் கூட இருக்காது. 5 நாள் தாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த டே இல்லை அடுத்த நாள் இல்லை அடுத்த வாரத்துக்கான எண்ணங்களாக இருக்க முடியும். பட் தெர் ஆர் சான்சஸ் நீங்கள் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி ஒரு வருஷத்துக்கான இம்பாக்ட் கூட உங்களுக்கு உருவாக்கியிருக்கலாம். ஸோ அப்போது ஒரு 5 நாளில் நீங்கள் எழுதின விஷயங்கள், அதாவது கான்ஷியஸாக லைஃப் நடந்த விஷயங்கள், இல்லை நீங்கள் சந்தோஷப்பட்ட விஷயங்கள், நீங்கள் வருத்தப்பட்ட விஷயங்கள், 2 எமோஷன் எடுத்து பார்த்தாலுமே உங்கள் திங்கிங் ப்ராசஸ் லைஃப்பை ஹோலிஸ்டிக்காக பார்க்குறது இல்லை. ஒரு 5 நாளில் எவ்வளோ தடவை உங்கள் இலக்குக்காக ஒர்க் பண்ணீங்க. இப்போ எல்லோரும் ஒரு கோல் வச்சுருப்பீங்க, எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசை இருக்கும், எல்லாருக்கும் ஒரு பெரிய தேவை இருக்கும்.
இந்த 5 நாளில் எவ்வளோ கான்ஷியஸாக நீங்கள் வந்து அந்த விஷயங்களுக்காக யோசிச்சிருப்பீங்கன்னு பாருங்களேன். அந்த லிஸ்ட்டில் ப்ரெசென்டபிளாக ஒன்றுமே இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா லெட்ஸ் சே ஒரு நாளைக்கு 10 தாட்னு வச்சுப்போமே, நீங்கள் எழுதியிருக்கிறதுல நான் 80,000 எண்ணங்கள் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சு கான்ஷியஸாக லிஸ்ட் பண்ண முடிகிற தாட் அப்படின்றது, கான்ஷியஸ் தாட்ஸ்ன்றது ஒரு நாளைக்கு 10ன்னு வச்சுப்போமே. நீங்கள் அந்த 50 தாட்ஸ் எழுதி வச்சுருக்கீங்க. 50ல் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் நம்ம தாட் ப்ராசஸ் வந்து டுவர்ட்ஸ் கோல் இருக்குன்னு பாருங்கள், நம்ம ஆசைகள் நோக்கி இருக்குன்னு பாருங்களேன். ஹார்ட்லி 5% ஆர் ஈவன் மேபி 10% கூட வச்சுக்கலாமே. அப்போது இது ஏன் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஜென்ரல் ரொட்டீனில் ஒரு மனுஷனால் சர்வைவலுக்கு தான் மோஸ்ட்லி வாழ முடியுது. ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் என்னமோ 16 மணி நேரம் இருக்குன்னு சொல்லுவோம், 8 மணி நேரம் தூங்கிட்டு 16 மணி நேரம் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த 16 மணி நேரத்தில் வாழ்க்கை தேவைகளுக்காக ஓடுற அந்த எண்ண ஓட்டம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து தப்பு சரின்னு நான் சொல்ல வரல. ஸோ என்ன நீங்கள் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு மனுஷனுக்கு ஏன் வெற்றி லேட் ஆகுது, ஒரு மனுஷனுக்கு ஏன் ஒரு சில விஷயங்கள் கிடைக்க மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, உங்களுக்காக சிந்திக்கிற நேரம், உங்கள் கனவுகளுக்காக சிந்திக்கிற நேரம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. வாழ்க்கை தேவைக்காக தான் ஓட வேண்டிய அவசியங்கள் இருக்குது. அப்போது நீங்கள் சொல்கிற அந்த கோல் ஏன் எனக்கு குயிக்காக நடக்கலை, ஏன் லைஃப் லேட் ஆகுது, ஆசைப்படுற விஷயங்கள் ஏன் கிடைக்கல, ஒரு சில பேர் மட்டும் எப்படி அந்த வாழ்க்கையை வாழணும்னு கேள்வியெல்லாம் இருக்கும் இல்லையா? காரணம் உங்கள் முன்னாடியே இருக்குது. உங்களால் உங்கள் லைஃப்பை கான்ஷியஸாக வாழ முடியல. காரணம் இப்போ இருக்கிற பேசிக் சோஷியல் செட்டப்பாக இருக்கலாம், இல்லை நெருக்கடிகளாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கட்டுமே. இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமான இல்லை. இப்போ இது லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, உங்களோட அன்றாட தேவைகளுக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம் நீட்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் வந்து எஃபர்ட் போடுறீங்கன்னு தெரியுது. ஸோ இங்கே ஒரு கான்ஷியஸ் லிவிங் நம்மக்கிட்ட வந்து நம்ம ஃப்யூச்சர் நோக்கி கொண்டு போக மாட்டேங்குது. ஏன் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளாக உள்ளே கொண்டு வரோம் அப்படின்னா, நீங்கள் லைஃப்பில் என்னமோ பண்ணுங்கள், சாப்பிடுங்க, தூங்குங்க, பிரச்சனைகளை பாருங்கள், எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் கூட உங்கள் இலக்குகளுக்கு உண்டான நேரத்தை செலவழிங்க. நான் எவ்வளோ சொல்கிறேன் பொதுவாக ஈர்ப்பு விதி பயிற்சிகளுக்கு அப்படின்னா 30 to 40 minutes ஆஃப் யுவர் டே. அதாவது 10ஓட 11ஆவது நம்ம இலக்குகளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த 5 நாள் உங்களுக்கு போயிடுச்சு, இந்த 5 நாளில் பெருசாக உங்கள் எதிர்காலத்தை பற்றி எண்ணங்கள் இல்லை. அப்போ இந்த 5 நாள் உங்களோட ஃப்யூச்சருக்கானது கிடையாது. ஏதோ இன்றைக்கி உயிர் வாழ்ந்து தப்பிச்சு போகிறதுக்கான எண்ணங்கள் மட்டும்தான் உருவாக்கியிருக்கீங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நம்மளால் நம்ம இலக்குகளை கான்ஷியஸாக வாழ்க்கை ஓட்டத்துக்குள்ளே திணிக்க முடிஞ்சிருச்சுன்னா எப்படி பண்ண முடியும்? நான் போய் இன்றைக்கி ஒரு ஆஃபீஸ் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருக்கேன், அந்த இடத்துல போய் என்னுடைய ட்ரீம் ஹவுஸ் பற்றி கனவு காண முடியுமா? முடியாது. அப்போது உங்களுக்கான நேரத்தை ஒரு நாளைக்கு 30லேருந்து 40 நிமிஷம் செலவிடுங்க. நீங்கள் அது ஈர்ப்பு விதி பயிற்சி பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் உட்காந்து உங்கள் தேவைகள் என்ன, உங்கள் வாழ்க்கைக்கு என்ன பண்ணுறீங்க, உங்கள் கோலுக்கு என்ன இன்றைக்கி பண்ணுறீங்க, அதுக்கு ஏதாவது ஒரு பகுதியில் நேரத்தை ஏற்படுத்தியிருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வேலைக்கு போகிறேன், 12 மணி நேரம் வேலை செய்கிறேன், டைமே இல்லைன்றீங்க. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து உங்களுடைய ஃப்யூச்சர் தேவைகளுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன வேலை பண்ணியிருந்தா கூட இந்த வருஷம் முடியல இந்த வேலையை விட்டு நீங்கள் பிஸ்னஸ்க்கு வந்திருக்கலாம். ஸோ என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு ஜென்யூன் நார்மல் ரொட்டீனில் நம்மளால் எதிர்காலத்தை பற்றின எண்ணங்கள் அவ்வளோவா கொடுக்க முடியறதில்ல. நான் சொல்கிறது வெறும் 10 எண்ணங்களுக்குள்ள தான் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு ஒரு நாளைக்கு 70,000 to 80,000 தாட்ஸ் அப்படிங்கிறப்போ அதில் நல்லது, கெட்டது, மீடியா, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, கன்ஃபியூஷன்ஸு, ஃபியர், இந்த மாதிரி நிறையா வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாத அன்கான்ஷியஸ் தாட்ஸை கூட அஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரி பேசிக் ப்ராக்டிஸ் வச்சு சரி பண்ணிடலாம். ஆனால் என் லைஃப்க்கு என்ன வேணும், எனக்கு எங்கே போகணும், எதை அடையணுன்றதெல்லாம் வந்து நம்ம கான்ஷியஸாக இம்ப்ளான் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ இங்கே தான் வந்து இந்த விஷன் போர்டு, விசுவலைசேஷன், ஈர்ப்பு விதி பயிற்சிகள்லாம் வருது. ஒரு நார்மலாக இருக்கிற பர்சனுக்கு இன்றைக்கி ஏன் ஒரு சில விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியலன்னா, இந்த லிஸ்ட்டு தான் ப்ரூஃப். உங்கள் லைஃப்பை வந்து கான்ஷியஸாக வாழ முடியறதில்ல, அது உங்கள் மேலே தப்பு கிடையாது. பட் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்குள்ள உங்கள் தேவைகளை திணிக்க பயன்படுற இந்த மாதிரி ஈர்ப்பு விதி பயிற்சிகளை முயற்சி செஞ்சு பாருங்கள் அப்படின்றது தான். ஸோ இதெல்லாம் பண்ணிட்ட லைஃப் மாறிடுமான்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு தேவைக்காக ஒரு நாளில் நீங்கள் 10 நிமிஷம் செலவிட்டிங்கன்னா அந்த தேவையை பற்றின புரிதல் வரும், நம்பிக்கை வரும், அதை உருவாக்க ஆரம்பிப்பீங்க. அது ஒரு நாள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்துடும். ஸோ எதுக்குமே அந்த பேசிக் இனிஷியேஷன் வேணும் இல்லையா? அப்படி ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகள் எல்லாமே. ஸோ இந்த கான்ஷியஸ் லிவிங் அப்படின்றது மோர் இம்பார்ட்டண்ட். அதை தான் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகள் எஜுகேட் பண்ணுது. இது ஒன்றும் மேஜிக்லாம் ஒன்றும் கிடையாது. இது யாருக்குமே புரியாத விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு ஹிடன் சயின்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு ஒரு 30 விஷயத்துக்கு நடுவில் இல்லைப்பா இதுதான் உன் இலக்கு, இதுதான் வாழ்க்கை, இதை நோக்கி கொஞ்சம் யோசி அப்படின்னு ஒரு கான்ஷியஸ் தாட்டை உருவாக்கி, ஒரு கோலை உருவாக்கி ப்ராசஸ் மூலிமா உங்களுக்கு ரொட்டீனில் திணிக்கிறதான். 555 பயிற்சி பண்ணால் இது மாறிடுமா, அஃபர்மேஷன் கேட்டால் இது மாறிடுமானா, எது பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் விதைக்கப்படுது, அந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அது உங்கள் லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆகுது. அவ்வளோதான். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம ரொட்டீனில் நம்ம வாழ்க்கை ஓட்டத்தில் நம்ம ஃப்யூச்சர் நினைக்க மாட்டேன்றோம், நம்ம வந்து கான்ஷியஸாக வாழ மாட்டேன்றோம், நம்ம தேவைகளை முன்னிலைப்படுத்த மாட்டேன்றோம். அப்போது நமக்கு அன்னைக்கு என்ன நடக்குது, எப்படி தப்பிச்சு போடுற மாதிரி வாழ்க்கை இருக்குது அப்படி இல்லாமல் இன்க்ளூட் சம் அமௌண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிசஸ். அது மெடிடேஷன்லாம் நான் வந்து பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டேன். அது வந்து உங்களை அமைதிப்படுத்திக்க.
தேவைகளுக்கான எண்ணங்களை விதைங்க. உங்கள் வாழ்க்கையோட ஆசைகளுக்கான எண்ணங்களை விதைங்க. அதுக்கு ஒரு நேரத்தை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. கான்ஷியஸாக பண்ணுங்கள். இதே வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது யூ வில் மேக் கான்ஷியஸ் எஃபர்ட்ஸ். நான் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறேன், அந்த பிஸ்னஸ்க்கு காலையில் ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்றேன். அந்த பிஸ்னஸ் எங்கிட்ட இல்லை, நான் இன்றைக்கி வேலைக்கு தான் போகிறேன், பட் 1/2 மணி நேரம் உட்கார்றேன். அந்த இடத்த நான் கான்ஷியஸாக க்ரியேட் பண்ணி கொடுக்கும்போது என்னுடைய தாட் ப்ராசஸ் என்ன பண்ணுது, அந்த பிஸ்னஸ் உருவானா லைஃப் என்னெல்லாம் பண்ணுவேன்ற அந்த பிளானை க்ரியேட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் ஹவு நியூ திங்ஸ் ஆர் கிரியேட்டட் இன் ஆர் லைஃப். ஸோ பி ஃபோக்கஸ்ட், பி கான்ஷியஸ். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட பர்பஸ் என்னென்னா, ஈட்டுவிதி பயிற்சிகளை ஏன் உள்ளே நுழைக்கணும், அதை நுழைக்கும் போது என்ன லைஃப் மாறுது, எப்படி நம்ம லைஃப் வந்து கான்ஷியஸாக ஹாப்பியாக வாழ முடியுன்றதான் சொல்ல வரேன். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு கைண்ட் ஆஃப் கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் நம்புகிறேன். இது மாதிரி இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் மீட் பண்ணுவோம். நன்றி.